என்ன சமையலோ என்ன சமையலோ. உருளைக்கிழங்கு வதக்கல் பண்ணலாம். அதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு 3/4 வேக்காடு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தை பற்ற வச்சு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருந்தேன். கொஞ்சம் கழுவி விட்டுக்கலாம், அதாவது அடி பிடிச்சிருக்கோம். கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரம் தான் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இது மாதிரி 1/2 ஸ்பூன் மிளகா அப்படி கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எனக்கு இது போதும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தேன். அதுதான் நல்லா குக் ஆகிடுது. சாம்பார், ரசம், குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். உருளைக்கிழங்கு வதக்கல் ரெடி ஆகிடுது.